வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனல். நம்ம வந்து செப்டம்பர் மாதத்திற்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். டிஎன்பிஎஸ்சி போர்ட்டல் வெளியிட்டிருக்க ஒரு பிடிஎஃப்லேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அவங்களோட பிடிஎஃப்பில் வந்து பேஜ் நம்பர் 7 வரைக்கும் வந்து பார்த்துட்டோம். தமிழகம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது வந்து பகுதியாக தான் வந்து எல்லா வீடியோஸுமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அதிகமாக இருக்கிறதுனால பார்ட்டாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ முதலாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% உள் ஒதுக்கீடு வழங்கும் மசோதா சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. ஸோ மருத்துவ படிப்பில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து உள் ஒதுக்கீடு வழங்குறதுக்கான ஒரு மசோதா வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் கேட்டால் 7.5% கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான மசோதா பாஸ் பண்ணியிருக்காங்க. மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறது பற்றி ஆராயறதுக்கு தமிழக அரசால் அமைக்கப்பட்ட நீதிபதி கலையரசன் குழு 10% வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரை செஞ்சாங்க. ஸோ இதற்காக அமைக்கப்பட்ட குழு வந்து கலையரசன் குழு. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இடஒதுக்கீடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி சொல்லுங்கள் அப்படிங்கிறதுக்காக அமைக்கப்பட்ட குழு வந்து கலையரசன் குழு. ஆனால் அவங்க 10% அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரை செஞ்சாங்க. ஆனால் தமிழக அரசு 7.5% அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்கு. அடுத்தது, தமிழகத்தில் சூரிய சக்தியில் இயங்கும் ஆட்டோக்களை முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி துவங்கி வைத்தார். சூரிய சக்தியில் இயங்கக்கூடிய ஆட்டோக்களை வந்து தொடங்கி வச்சிருக்காரு. ஆட்டோ நிறுவனம் 140 கோடி முதலீட்டில் மின்சாரம் மற்றும் சூரிய சக்தி மூலமாக இயங்குகிற 13 வடிவங்களில் இந்த புதிய ஆட்டோக்களை உருவாக்கியிருக்கு. அடுத்தது, தமிழக பொருளாதாரத்தில் கொரோனாவின் தாக்கம் குறித்த ரங்கராஜன் குழு தன்னோட அறிக்கையை தமிழக அரசிடம் சமர்ப்பித்துள்ளது. தமிழக பொருளாதாரத்தில் கொரோனாவோட தாக்கம் குறித்த ரங்கராஜன் குழு வந்து அவங்களோட அறிக்கையை தமிழக அரசிட்ட சமர்ப்பிச்சிருக்கு. கொரோனா வைரஸ் பாதிப்பு காரணமாக தமிழகத்தில் அமல்படுத்தப்பட்ட பொது முடக்கத்தால் பல்வேறு துறைகளில் பாதிப்பு ஏற்பட்டுச்சு. ஸோ அதற்கான பாதிப்பை சீரமைக்கிறதுக்காகவும் பொருளாதாரத்தை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் பொருளாதார வல்லுநர்கள், அரசு அதிகாரிகள் அடங்கின ஒரு 24 பேர் கொண்ட உயர்நிலை குழுவை ரிசர்வ் வங்கியோட முன்னாள் கவர்னர் ரங்கராஜன் தலைமையில் தமிழக அரசு அமைச்சிருக்கு. திரும்ப சொல்கிறேன், தமிழக பொருளாதாரத்தில் கொரோனா எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆராயறதுக்காக அமைக்கப்பட்ட குழு வந்து ரங்கராஜன் குழு. அதற்கான குழு அவங்களோட அறிக்கையை தமிழக அரசிட்ட சமர்ப்பிச்சிருக்காங்க. அடுத்தது, அம்மா நகரும் நியாய விலை கடை திட்டத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடங்கி வச்சிருக்காரு. இந்த திட்டத்தோட முதற்கட்டமாக 9,66,00,000 மதிப்பீட்டில் 3,501 நகரும் நியாய விலை கடைகள் வந்து தொடங்க போகுது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 262 கடைகள், திருவண்ணாமலை மாவட்டத்தில் 212 கடைகள், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 168 கடைகள். இந்த மாதிரி தமிழகம் முழுக்க 3,501 நகரும் அம்மா நியாய விலை கடைகள் வந்து தொடங்க இருக்கு. இந்த திட்டத்தின் மூலமாக தமிழகம் முழுக்க மலைப்பாங்கான பகுதிகள், காட்டு பகுதிகள் உள்ளிட்ட பகுதிகளில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு நகர நியாய விலை கடைகள் அமைக்கப்பட இருக்கு. அம்மா நகரும் நியாய விலை கடை திட்டத்தை வந்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வந்து தொடங்கியிருக்காரு. செப்டம்பர் 21ஆம் தேதி தொடங்கியிருக்காரு. அடுத்தது, ஊராட்சி நிர்வாகத்தில் தகவல் மற்றும் தொழில்நுட்ப முறைகளை திறம்பட செயல்படுத்தினதுக்காக தேசிய அளவில் தமிழ்நாடு 2ஆவதாக தேர்வு செய்யப்பட்டு மத்திய ஊராட்சி அமைச்சகத்தால் தமிழக அரசுக்கு வழங்கப்பட்ட 2018-2019 ஆண்டிற்கான மின் ஆளுமை விருது மற்றும் பாராட்டு சான்றிதழ் நகராட்சி நிர்வாகம், ஊரக வளர்ச்சி மற்றும் சிறப்பு திட்டங்கள் செயலாக்கத்துறை அமைச்சர் SP வேலுமணி காண்பித்து வாழ்த்து பெற்றிருக்காரு. ஸோ ஊராட்சி நிர்வாகத்தில் வந்து இந்த மாதிரி டெக்னாலஜிலாம் சூப்பராக பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேசிய அளவில் தமிழ்நாடு வந்து 2ஆவதாக தேர்வு செய்யப்பட்டிருக்கு. ஸோ இதற்கு வந்து மத்திய ஊராட்சி அமைச்சகம் வந்து தமிழக அரசுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சான்றிதழ் கொடுத்துருக்காங்க. இந்த சான்றிதழை வந்து காண்பித்து வாழ்த்து வாங்கியிருக்காரு ஊரக வளர்ச்சி மற்றும் சிறப்பு திட்டங்கள் செயலாக்கத்துறை அமைச்சர் SP வேலுமணி. அடுத்தது, கேடயம் செயல் திட்டம். அது என்ன கேடயம் செயல் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். திருச்சி சரக காவல்துறை மற்றும் இன்டர்நேஷனல் ஜஸ்டிஸ் மிஷன் இணைந்து திருச்சி சரகத்தில் உள்ள 5 மாவட்டங்களில் உள்ள பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான பாதுகாப்பான வன்முறையற்ற சமூகத்தை உருவாக்கும் நோக்கில்
கேடயம் என்ற செயல் திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு. இந்த திட்டமானது திருச்சி, கரூர், அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை இந்த மாதிரி 5 மாவட்டங்களில் செயல்படுத்தப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ கேடயம் செயல் திட்டம் வந்து திருச்சி சரக காவல்துறையும் இன்டர்நேஷ்னல் ஜஸ்டிஸ் மிஷனும் இணைந்து திருச்சி சரகத்தில் ஒரு 5 மாவட்டத்தில் வந்து இந்த மாதிரி வந்து பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பான வன்முறை இல்லாத சமூகத்தில் உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தொடங்கப்பட்டுச்சு. அடுத்தது, தமிழகத்தில் 50,000 வேலையற்ற நபர்களுக்கு இணைய வழியில் கல்வி மற்றும் திறன் பயிற்சி அளிக்கிறதுக்காக அமெரிக்காவோட கோர்செரா இணைய வழி கற்றல் நிறுவனத்தோட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை தமிழக அரசு செஞ்சிருக்கு. தமிழ்நாட்டில் 50,000 வேலையற்ற நபர்களுக்கு வந்து இணைய வழியில் வந்து கல்வியும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அதற்கான திறன் கொடுக்கறதுக்காக அமெரிக்காவோட கோர்செரா இணைய வழி கற்றல் நிறுவனத்தோட MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு. அடுத்தது, ஜப்பான் சர்வதேச கூட்டுறவு முகமையோட உதவியுடன் உயர்தர மேம்பாட்டு மையம் நிறுவிட தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்திற்கும் ராம்கோ சிமெண்ட்ஸ் நிறுவனத்திற்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. ஜப்பான் சர்வதேச கூட்டுறவு முகமையோட ஹெல்ப்போட உயர்தர ஒரு மேம்பாட்டு மையம் நிறுவனத்துக்காக தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்திற்கும் ராம்கோ சிமெண்ட்ஸ் நிறுவனத்துக்கும் இடையில வந்து ஒரு MOU வந்து சைன் ஆயிருக்கு. அடுத்தது, வெளிநாட்டை சேர்ந்த நிறுவனங்களுக்கு முக்கிய கொள்முதல்களை வழங்குவது தொடர்பாக ஆய்வு செய்திட குழுவை தமிழக அரசு அமைத்துள்ளது. இது மாதிரி வெளிநாட்டை சேர்ந்த நிறுவனத்துக்கு வந்து முக்கியமான கொள்முதல் கொடுக்கலாமா வேணாமா இது பற்றி வந்து ஒரு தெளிவாக சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குழு வந்து அமைச்சிருக்கு தமிழக அரசு. ஸோ இதனால வந்து தமிழகத்தில் தனியாக ஒரு குழு வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்தது, தமிழகத்தில் மத்திய அரசின் உதவி சொலிசிட்டர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டுள்ள முதல் பெண் வழக்கறிஞர் என்ற பெருமையை வழக்கறிஞர் விக்டோரியா கௌரி பெற்றுள்ளார். இவர் குமரி மாவட்டம் வெளிக்கோடு கிராமத்தை சேர்ந்தவர். ஸோ தமிழகத்தில் மத்திய அரசோட உதவி சொலிசிட்டர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டிருக்க முதல் பெண் வழக்கறிஞர் அப்படிங்கிற பெருமை வந்து வழக்கறிஞர் விக்டோரியா கௌரிக்கு கிடைச்சிருக்கு. இவங்க வந்து குமரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. தமிழ்நாட்டின் 2வது அதிநவீன மாநில தரவு மையம் ரூபாய் 74 கோடியே 69 லட்சம் மதிப்பீட்டில் சென்னை பெருங்குடியில் அமைந்துள்ள தமிழ்நாடு மின்னணு நிறுவன வளாகத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டோட 2வது அதிநவீன மாநில தரவு மையம் எவ்வளவுனா 74 கோடியே 69 லட்சம் மதிப்பீட்டில் சென்னை பெருங்குடியில் அமைஞ்சிருக்க தமிழ்நாடு மின்னணு நிறுவன வளாகத்தில் வந்து திறந்து வைக்கப்பட்டிருக்கு. 2வது அதிநவீன மாநில தரவு மையம் வந்து பெருங்குடியில திறந்து வைக்கப்பட்டிருக்கு. அடுத்தது, 11 கீழ்கணக்கு நூல்களில் தெரிவு செய்யப்பட்டிருக்க 1837 பாடல்களோட பிரெஞ்சு மற்றும் ஜெர்மன் மொழிபெயர்ப்பு நூல்களை முதல்வர் பழனிசாமி வந்து வெளியிட்டிருக்காரு. 11 கீழ்கணக்கு நூல்களில் வந்து ஒரு 1837 பாடல்களை செலக்ட் பண்ணி அதை வந்து பிரெஞ்சு மற்றும் ஜெர்மன் மொழிபெயர்ப்புகளை வந்து மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்க. இதற்கான நூல்களை வந்து வெளியிட்டிருக்காங்க. இதற்கு முன்னாடி இந்த நூல்கள் வந்து தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி மொழிகளில் வந்து முதல்வர் அவர்களால் வெளியிடப்பட்டது. இப்போ வந்து பிரெஞ்சு, ஜெர்மனில் வந்து மொழிபெயர்த்து வெளியிடுறாங்க. அடுத்தது, ZTN அப்படின்னா என்ன சொல்லிட்டு பார்க்கலாம். கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம் அப்படிங்கிறது தான் வந்து செட் அப்படிங்கிறது. இந்த இணையதளம் வந்து துவக்கி வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டோட இணைய பாதுகாப்பு கட்டமைப்பு திட்டத்தினை செயல்படுத்தும் விதமாக முதற்கட்டமாக சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டிங் மூலம் உருவாக்கப்பட்ட தமிழ்நாடு மின்னணு நிறுவனத்தால் செயல்படுத்தப்பட உள்ள ZTN அப்படிங்கிற ஒரு இணையதளத்தை வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. இணைய பாதுகாப்பு கட்டமைப்பினை வந்து செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு தான் வந்து செட் இணையதளம். இந்தியாவில் எளிதாக தொழில் தொடங்குறதுக்கு உகந்த மாநிலங்களோட பட்டியல் 2019 தமிழகம் 14வது இடத்துக்கு முன்னேறி இருக்கு. இந்த பட்டியலில் கடந்த 2018 தமிழகம் 15வது இடத்துல இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு இடம் முன்னேறி போயிருக்காங்க. இது வந்து மாநில தொழில் சீர்திருத்த செயல் திட்டம் 2019 அடிப்படையில் மத்திய அரசு வெளியிட்டிருக்க ஒரு பட்டியல் இது. இதில் வந்து முதல் 5 இடங்கள் வந்து ஆந்திரா, உத்தரப்பிரதேசம், தெலுங்கானா, மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட். இந்த 5 மாநிலங்கள் வந்து பெற்றிருக்கு. இதில் வந்து தமிழகம் 14வது இடத்துல இருக்கு. அடுத்தது, சஞ்சீவி இணையதள மருத்துவ சேவையில் தமிழகத்தில் நாகை மாவட்டம் முதலிடம் பெற்றுள்ளது என சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்திருக்காரு. சஞ்சீவி இணையதள மருத்துவ சேவை இதில் வந்து தமிழகத்தில் பார்க்கும்போது எந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து முதலிடம்னா நாகை மாவட்டம். அடுத்தது,
கொரோனா பரவலை கட்டுப்படுத்துதல் சார்ந்த புதிய விதிகளை இணைத்து தமிழ்நாடு பொது சுகாதார சட்டம் 1939 திருத்தம் மேற்கொள்ளும் தமிழக அரசின் அவசர சட்டத்திற்கு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் ஒப்புதல் வழங்கியிருக்காரு. கொரோனா பரவலை கட்டுப்படுத்துறது சார்ந்த புதிய விதிகளை இணைச்சு தமிழ்நாடு பொது சுகாதார சட்டம் 1939 திருத்தம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தமிழக அரசோட அவசர சட்டத்துக்கு ஆளுநர் வந்து ஒப்புதல் கொடுத்திருக்காரு. தமிழகத்தில் கொரோனா பரவலை தடுக்கிற வகையில் பொது இடங்களில் சமூக இடைவெளியை கடைபிடிக்க தவறுனா 500 ரூபாய், முகக்கவசம் அணியலைன்னா வந்து 200 ரூபாயும் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டிருக்கு. பொது இடங்களில் எச்சில் துப்புறவங்களுக்கு வந்து 500 ரூபாய் அபராதம், பொது இடங்கள் மற்றும் கூடுகைகளில் சமூக இடைவெளியை கடைபிடிக்காதவங்களுக்கு வந்து 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. சலூன், ஸ்பா, உடற்பயிற்சி கூடம், வணிக வளாகம், பொது இடங்களில் நிலையான வழிகாட்டி நெறிமுறைகளை பின்பற்றாதவர்களுக்கு வந்து 5000 அபராதம், கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளுக்கு விதிக்கப்பட்டுள்ள வழிகாட்டி நெறிமுறைகளை பின்பற்றாத தனிநபருக்கு 500 அபராதம், அதெல்லாம் பின்பற்றாத வாகனம் அப்புறம் வணிக நிறுவனங்களுக்கு வந்து 5000 அபராதம் விதிக்கப்படும் அப்படிங்கிறதான் வந்து திருத்தம் பண்ணாங்க. அடுத்தது சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் அருகே இளந்தக்கரையிலும் கீழடி போன்று நகர நாகரிகம் இருந்துள்ளதற்கான சான்றுகள் கிடைத்துள்ளதாக அகழாய்வு மேற்கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தொல்லியல் ஆய்வாளர்கள் வந்து கோரிக்கை பண்ணியிருக்காங்க. சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் இந்த பக்கத்தில் இளந்தக்கரையிலையும் வந்து இந்த கீழடி மாதிரி ஒரு நகர நாகரிகம் இருந்ததற்கான சான்றுகள் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இதற்காக வந்து அங்கேயும் வந்து சிறப்பான முறையில் வந்து அகழாய்வு பண்ணாதான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தொல்லியல் ஆய்வாளர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இளந்தக்கரையில் 2300 ஆண்டுகளுக்கு முந்தைய வெள்ளி முத்திரை நாணயம், 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய சோழர் கால நாணயம் இதெல்லாம் வந்து கிடைச்சிருக்கு. என்ன சொல்கிறாங்கன்னா இளந்தக்கரை வந்து 2500 ஆண்டுகளுக்கு முன்பு கண்ணாடி பாசிகள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தொழில் தளமாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருதப்படுது. ஸோ இதுதான் வந்து ஏற்கனவே வந்து பார்த்தோம். அடுத்தது வந்து புதிய கல்விக் கொள்கை குறித்து ஆராய உயர்கல்வித்துறை முதன்மை செயலாளர் அபூர்வா தலைமையில் 7 பேர் கொண்ட உயர்மட்ட குழுவை தமிழக அரசு அமைச்சிருக்கு. ஸோ புதிய கல்விக் கொள்கை குறித்து ஆராயணும் அப்படிங்கிறதுக்காக உயர்கல்வித்துறை முதன்மை செயலாளர் அபூர்வா தலைமையில் 7 பேர் கொண்ட உயர்மட்ட குழுவை தமிழக அரசு அமைச்சிருக்கு. அந்த குழுவில் சென்னை பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர்கள் SV தியாகராஜன், P துரைசாமி, மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக துணைவேந்தர் K பிச்சுமணி, அழகப்பா பல்கலைக்கழக துணைவேந்தர் N ராஜேந்திரன், மதுரை காமராஜர் பல்கலைக்கழக துணைவேந்தர் M கிருஷ்ணன், திருவள்ளுவர் பல்கலைக்கழக துணைவேந்தர் S தாமரை செல்வி இவங்கெல்லாம் வந்து உறுப்பினர்களாக வந்து இருக்காங்க. ஸோ இதோட வந்து தமிழகம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே கொடுத்துருக்கிறதுல எல்லாமே முடிஞ்சிருச்சு. பேஜ் நம்பர் 11 வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த வீடியோவில் இந்தியா அப்படிங்கிற தலைப்பின் கீழே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்ததை வந்து திரும்ப பார்க்கலாம். 7.5% உள் ஒதுக்கீடு வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு வந்து மருத்துவ படிப்பில் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான மசோதா வந்து சட்டப்பேரவையில் பாஸ் பண்ணியிருக்காங்க. தமிழகத்தில் சூரிய சக்தியில் இயங்கக்கூடிய ஆட்டோக்களை முதல்வர் எடப்பாடி K பழனிசாமி வந்து தொடங்கி வச்சிருக்காரு. தமிழக பொருளாதாரத்தில் கொரோனாவோட தாக்கம் குறித்து ஆராயறதுக்காக C ரங்கராஜன் குழு அமைச்சாங்க. அவங்க வந்து அவங்களோட அறிக்கையை வந்து சமர்ப்பிச்சிருக்காங்க. அம்மா நகரும் நியாய விலை கடை திட்டத்தை வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. ஊராட்சி நிர்வாகத்தில் தகவல் மற்றும் தொழில்நுட்ப முறைகளை வந்து திறம்பட செயல்படுத்தினதுக்காக தேசிய அளவில் தமிழ்நாடு 2ஆவதாக தேர்வு செய்யப்பட்டு சான்றிதழ் கொடுக்கப்பட்டிருக்கு. கேடிஎம் செயல் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது திருச்சி சரக காவல்துறை மற்றும் இன்டர்நேஷனல் ஜஸ்டிஸ் மிஷன் இணைந்து வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தமிழகத்தில் 50,000 வேலையற்ற நபர்களுக்கு இணைய வழியில் வந்து கல்வி மற்றும் திறன் கொடுக்கறதுக்காக அமெரிக்காவோட கோர்சரா இணைய வழி கற்றல் நிறுவனத்தோட MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஜப்பான் சர்வதேச கூட்டுறவு முகமையோட உதவியோட உயர்தர மேம்பாட்டு மையம் நிறுவனத்துக்காக தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகத்துக்கும் ராம்கோ சிமெண்ட்ஸ் நிறுவனத்துக்கு இடையில வந்து MOU வந்து சைன் ஆயிருக்கு. வெளிநாட்டை சேர்ந்த நிறுவனங்களுக்கு முக்கிய கொள்முதல்களை கொடுக்கணுமா வேணாமா அப்படிங்கிறத ஆராயறதுக்காக ஒரு குழு ஒன்று தமிழக அரசு அமைச்சிருக்கு. தமிழகத்தில் மத்திய அரசோட உதவி சொலிசிட்டர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டிருக்க முதல் பெண் வழக்கறிஞர் அப்படிங்கிற ஒரு பெருமை வழக்கறிஞர் விக்டோரியா கௌரி கிடைச்சிருக்கு. இவங்க குமரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. தமிழ்நாட்டில் 2வது அதிநவீன மாநில தரவு மையம் ரூபாய் 74,69,00,000 மதிப்பீட்டில் சென்னை பெருங்குடியில் அமைஞ்சிருக்கு. தமிழ்நாடு மின்னணு நிறுவன வளாகத்தில் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. 17 கீழ்கணக்கு நூல்களை தெரிவு செய்யப்பட்டிருக்கு. 1837 பாடல்களோட பிரெஞ்சு மற்றும் ஜெர்மன் மொழிபெயர்ப்பு நூல்களை வந்து வெளியிட்டிருக்காங்க. கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம் இணையதளம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் எளிதாக தொழில் தொடங்குறதுக்கு உகந்த மாநிலங்களோட பட்டியலில் தமிழ்நாடு 14வது இடத்துல முன்னேறி இருக்கு. சஞ்சீவி இணையதள மருத்துவ சேவையில் தமிழகம்
தமிழகத்தில் நாகை மாவட்டம் முதலிடம் பெற்றிருக்கதா வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் வந்து சொல்லியிருக்காரு. சிவகங்கை மாவட்டம் காளையார் கோயில் பக்கத்தில் இளந்தக்கரையிலும் கீழடி மாறி நாகரிகம் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான சான்றுகள் கிடைச்சிருக்கு. அதனால் அதையும் ஆராயணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இது பார்த்தோம். புதிய கல்விக் கொள்கை குறித்து ஆராயறதுக்காக உயர்கல்வித்துறை முதன்மை செயலாளர் அபூர்வா அப்படிங்கிறவரோட தலைமையில் 7 பேர் கொண்ட உயர்மட்ட குழுவை தமிழக அரசு அமைச்சிருக்கு. ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.